நீ ஏன் அவன் அடிக்கிற, அவன் என்கிட்ட சம்தான் கேட்டான், நான் அதான் சொல்லி கொடுத்தேன்னு இவளும் சொல்றா. சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ரிஷி மேலேயே கைய வச்சிடறான். அவனும் பதிலுக்கு இந்த பொண்ணு அடிச்சிடறான். என் மேலேயே நீ கை வச்சிட்டியா, நான் இனிமே உன் கூட பேசவே மாட்டேன்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படியே 10 வருஷம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒரே மெடிக்கல் காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பேசிக்கலனா கூட ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே காலேஜ் கிளம்பும் போது நம்ம ராதாவோட வண்டி ரிப்பேரா இருக்கிறனால நம்ம ராதாவோட அண்ணன் நீ வேணா ரிஷி கூட வண்டியில போன்னு சொல்றான். ஆனா அவன் வண்டியிலேயே ஏத்த மாட்டான். அவன் இந்த பொண்ண வண்டியில ஏத்தாம ரொம்ப ஓவரா பண்ணனால இவன் அவங்க அண்ணே கூடயே காலேஜுக்கு கிளம்பிடுறா. அவங்க அண்ணே கூட ரோட்ல சிக்னல்ல நின்னுட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் இந்த பொண்ண தப்பா பாக்குறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ரிஷி வந்து நடுவுல பூந்து நந்தி மாதிரி மறைச்சிடுறான். இவனா நம்ம ராதாவை பார்க்க கூடாதுன்னு ரோட்ல கொடை விக்கிறவங்க கிட்டனா கொடைய வாங்கி அதை ஓபன் பண்ணி நம்ம ராதாவை மறைச்சிடுறான். கடைசியில நம்ம ராதாவோட அண்ணனுக்கு ஒரு வேலை வந்தனால நம்ம ராதாவை நம்ம ரிஷி கூடயே